முப்படை பயிற்சி மையத்தின் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2020 இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கிவிட்டன. ஆஃப்லைன் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ் வருகிற 21/9/2020 செப்டம்பர் 21 தொடங்க போகுது. அன்றிலிருந்து எங்களது பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து 6 months ட்ரைனிங்கோட தொடங்க போகுது. 6 months சார் டிசம்பரில் தான் எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு டிசம்பர் கழிச்சு எக்ஸாம் முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு ஃபிசிக்கல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த டோட்டல் டியூரேஷன் தான் உங்களுக்கு 6 months வரும். ஸோ ரிட்டன் எக்ஸாம்க்கான கோச்சிங் வந்து உங்களுக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளவே க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் 13th எக்ஸாம் போகிறதுக்காக எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு ஒரு 2 months கழிச்சு தானே வரும். ஸோ அதுக்காக தான் டோட்டல் டியூரேஷன் 6 months சொல்கிறோம். ஸோ 21/9/2020 முதல் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் தொடங்குது. ஸோ நிறைய பேருடைய கேள்விக்கும் பதிலும் கொடுத்துட்டோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எப்படிலாம் அப்ளை பண்ணணும், நோட்டிஃபிகேஷன்ல என்ன டீடைல்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான வீடியோ நாங்கள் நாளைக்கு போட போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சிலபஸ், பிசி தேர்வுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கான சிலபஸ் தான் பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிக்க கடமைப்படுறேன். எங்க இன்ஸ்டியூட்ல வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ், அதாவது நேரடி பயிற்சி வகுப்புகள் எப்பொழுது தொடங்க போகிறது நான் சொல்லியிருந்தோம். 21/9/2020 செப்டம்பர் மாதம், அதாவது வர திங்கட்கிழமையிலிருந்து தொடங்க போகுது. ஸோ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து எதை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து டிசம்பர் 13 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 13, அதாவது இன்றிலிருந்து சரியாக 87 நாட்கள் தான் இருக்கிறது. 88வது நாள் நீங்க வந்து எக்ஸாமுக்கு போற நாள் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப இந்த 80 நாளை எப்படி ஒழுங்கா பயன்படுத்திக்கலாம்? 88 நம்ம 80ன்னு வச்சுக்கலாம். இந்த 80 நாளை ஒழுங்கா பயன்படுத்தினாலே இப்போத்துல இருந்து பயிற்சி தொடங்கினா கூட நீங்க கிளியர் பண்றது ஈஸி தான். எங்க அகாடமில ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ் தொடங்கி போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ல நாங்க 45% சிலபஸ் கவர் பண்ணிட்டோம். சோ இன்றிலிருந்து நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் படிக்கல சார், இதுக்கு மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன், போலாமா அப்படின்னா எழுத்து தேர்வு கிளியர் பண்றது ரொம்ப ஈஸிங்க. நம்ம தேவையுள்ளதை மட்டும் படிச்சுட்டு போனா ஓகேங்களா? அதனால இன்றிலிருந்து இருக்கக்கூடிய 80 நாட்களை ஒரு நாளையும் நீங்க பொன் போல பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்ணலாம். இந்த வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான சஸ்பென்ஸ் வந்து ரிவீல் பண்ண போறோம். அதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முக்கியமா ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? சோ வீடியோக்குள்ள போயிடலாம். இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான பாடத்திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 10th பாஸ் பண்ணியிருந்தாதான் இதை அப்ளை பண்ண சொல்லியிருக்கான். அப்ப 10ஆம் வகுப்பு தரத்துல தான் பாடத்திட்டங்கள் இருக்க போகிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொது அறிவில் இருந்து 50 கேள்விகளும் உளவியல்ல இருந்து 30 கேள்விகளும் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சார் நான் சிலபஸ் நியூ சிலபஸ் படிக்கணுமா, ஓல்ட் சிலபஸ் படிக்கணுமா, அதெல்லாம் கன்ஃபியூஷனே வேணாம். நியூ சிலபஸ் தான் படிக்கணும். சமச்சீர் நியூ புக்ஸ் தான் படிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ சமச்சீர் நியூ புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் இது வரையும் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு அது டெஸ்ட் ரிலேட்டடாக நாங்கள் இதுக்கு மேலே வீடியோஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்னா, தமிழ் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா செய்யுள் நூல் என்ன, அதை இயற்றிய ஆசிரியர்கள் பெயர்கள், செய்யுள் நூல் விவரங்கள், தமிழின் முக்கிய நூல்கள், இயற்றிய ஆசிரியர்கள் பெயர்கள், இதுதான் பெரும்பாலும் கேட்கும். லாஸ்டா இலக்கண குறிப்புகள் கேட்பான். ஸோ இவ்வளவுதான் தமிழ்ல இருந்து வருவதற்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தமிழ்லயும் புக் பேக் கொஸ்டின்ஸ் போடுவோம் 6th to 10th. அதனால அதை படிச்சீங்கனாலே இதுல முக்கியமா என்னென்ன கொஸ்டின்ஸ்ல கவர் ஆகுன்றதுக்கு நாங்க தோராயமா கெஸ் பண்ணி ஒரு 100 to 200 கொஸ்டின்ஸ் தரும். அந்த கொஸ்டின்ஸ் படிச்சாலே நீங்க தமிழ் ஈஸியா கிளியர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். அடுத்தது ஆங்கிலம். ஆங்கிலத்துல எப்படி தமிழ் செய்யுள்கள் அதை இயற்றிய ஆசிரியர்கள் பெயரோ அதே மாதிரிதான் ஆங்கிலத்துல அது கவிதை இயற்றிய ஆசிரியர்கள் பெயர்கள் இருக்கும். சோ அதையும் நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம், ஒன்னும் கஷ்டம்லாம் இல்ல. சோ அதுக்கும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் போடுவோம். ஆங்கிலத்துல இருந்து இதை தவிர்த்து கேள்விகள் வராத வண்ணம் என்னென்னலாம் இருக்குமோ அதை தான் போட போறோம். அதே மாதிரி கணிதம் என்றதே அடிப்படை கணக்குகள் தான் இந்த பொது அறிவுல கேட்பான். அதாவது உளவியல்ல கேட்கக்கூடிய கணக்குகள் வேற, இதுல கேட்கக்கூடிய கணக்குகள் வேற. இதுல நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கிற கணக்குகள் தான் கேட்பான். அதனால சமச்சீர் புக் தாங்க அகைன் அண்ட் அகைன் நமக்கு பெஸ்ட். சோ சமச்சீர் புக் ஒழுங்கா படிச்சு வாசிச்சாலே நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் பொது அறிவியல். நம்ம அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகள் அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளும் திறன், அதாவது சில முக்கியமான கேள்விகள் கேட்பான். இங்க பாருங்க, அறிவியல் விதிகள், என்னென்ன அறிவியல் விதிகள் இருக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கெப்லர் லா, நியூட்டன்ஸ் லா இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன லா அப்படின்னு கூட கேட்கலாம். அறிவியல் உபகரணங்களை கண்டுபிடித்தது யாரு, அடுத்தது இங்க பாருங்க நிறைய இருக்கு, விலங்குகள், பாலூட்டிகள் மற்றும் பறவைகள், நியூட்டனின் இயக்க விதிகள், மின்சாரம், தேசிய அளவிலான ஆய்வுக்கூடங்கள் எல்லாமே இருக்கும் இந்த பொது அறிவியல்ல. சோ அறிவியல்ல சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இந்த பொது அறிவியல்ல இருந்து வரப்போதே. அடுத்தது இந்திய வரலாறு. இந்திய வரலாறுல சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம், சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த புக்ல இந்த 6th to 10th புக்ல கவர் ஆகிறதாங்க கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வேற எந்த ஒரு இதையுமே இதுல கொடுக்கல. சோ இந்திய வரலாறு அவன் எடுத்துட்டு இருக்க ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 6th to 10th புக் தான், வேற எதுவுமே அதை தாண்டி அவன் போல. சோ இங்க நான் உங்களுக்கு சிலபஸ் வந்து ஒரு ஓவராலா தான் காமிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா அவசரத்துக்காக.
இதே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நாங்க அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு சிலபஸ் பொறுமையா படிச்சு பாருங்க. நீங்க படிச்சு பார்க்கக்கூடிய அந்த எல்லா டாபிக்குமே 6th to 10th புக்ல தான் இருக்கும். இந்த புவியியல்ல கூட பாருங்க, புவியின் இயக்கம், வட்டப்பாதையில் சுற்றுதல், தன்னைத்தானே சுற்றுதல். சோ இதுல கொடுத்திருக்கிறத மட்டுமே நீங்க மார்க் பண்ணி ஒழுங்கா படிக்கலாம். இப்ப நான் புவியியல் இதுதான் சிலபஸ் கொடுத்திருக்கேன்னா, இது 6th to 10th புக்ல எந்த இடத்துல இதுக்கான கண்டென்ட் இருக்கு அப்படின்றத நீங்க மார்க் பண்ணிட்டீங்க. இந்த டாபிக்லாம் எங்கெங்க இருக்குன்றத 6th to 10th புக்ல கண்டுபிடிச்சிட்டு அதை மட்டுமே படிச்சாலும் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். சோ அதை மட்டும் தான் நாங்க இப்ப கிளாஸஸ்லயும் எடுத்துட்டு இருக்கோமே. ஏன்னா கடைசி 80 டேஸ் பிளான் தானே இது. இந்த 80 டேஸ்ல எப்படி கிளியர் பண்றதுன்றதுதான். அடுத்தது இந்திய தேசிய இயக்கம், பாலிட்டி, நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே ஈஸி தாங்க. நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் இனிமே மாசம் மாசம் வர்றதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பொதுறிவை பொறுத்தவரை 6th to 10th தான் படிக்கணும். ஆனா சைக்காலஜியை பொறுத்தவரை என்னென்ன டாபிக்ல ரொம்ப தரவா இருக்கணும்னா, இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிற இந்த ஒரு 15 டாபிக் ரொம்ப தரவா இருக்கணும். அப்பதான் சைக்காலஜி ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஒன்னு திசைகள் மற்றும் தூரங்கள், ரத்த உறவுகள், ஒத்த தன்மை, பிரித்தறிதல், குறியீட்டல் மற்றும் குறிமீட்டல், தரவரிசை, புதிர்கள் மற்றும் வரிசைப்படுத்துக, எண் மற்றும் எழுத்து வரிசை, கேலண்டர் மற்றும் கடிகாரம், விடுபட்ட எண் அல்லது எழுத்தை நிரப்புக, வெண்படங்கள், வார்த்தை உருவாக்கம், அகர வரிசைப்படி அமைக்கவும், படங்களை வரிசைப்படுத்தி விடுபட்ட படங்களை நிரப்புக. சோ இந்த டாபிக்ஸ் மட்டுமே படிச்சா ஈஸியா சைக்காலஜி கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி போன வருஷம் 3 வருஷத்துல கடந்த 3 வருஷங்கள்ல பிசி எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन ஸ்பிளிட் அப் தாங்க போட்டிருக்கேன். அதாவது லாஸ்டா 3 இயர்ஸ்ல கேட்ட क्वेश्चन ஸ்பிளிட் அப். ஓகேங்களா? என்னென்னலாம் கேட்டிருக்கான் பாருங்க. 2017, 18, 19 இந்த 3 வருடங்கள்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கான். இப்ப உளவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே 30 கேள்வி தான் கேட்பான். அதனால எந்த விதமான இதுவும் இருக்காது. 30 கேள்வி சாலிடா வரப்போகுது. ஆனா வரலாறு பொறுத்தவரையும் 6, 7, 5 அதாவது குறைஞ்சிருக்கு வரலாறு. அதாவது ஆட் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2017, 19 ஆட் நம்பர் ஆஃப் இயர், 2018 ஈவன் நம்பர் ஆஃப் இயர். அதனால வரலாறு கேள்விகள் கம்மியா இருக்கு. மேபி இந்த வருஷம் வரலாறு கேள்விகள் அதிகமா வரலாம். ஒரு 8 கேள்வியோ அல்ல அதே 7 கேள்வியோ வரலாம். சோ 8 அல்லது 7 கேள்விகள் வரலாம். புவியியல் பாத்தீங்கன்னா 5, 4, 5. சோ இந்த வருஷம் திருப்பியும் அகைன் வந்து கம்மி பண்ணலாம். ஓகே, 4 கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குடிமையியல் ரொம்ப கம்மியா தாங்க கேட்டிருக்கான். பாலிட்டி தியரி ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கான். இந்த வருஷம் மேபி 1 கேட்கலாம் அல்லது 2 அல்லது 3 கேள்விகள். இதை தாண்டி போக வாய்ப்பு இல்லை. பொருளாதாரம் 2, 1, 4. அப்ப கடந்த வருஷத்த பொருளாதாரத்தை வந்து கரண்ட் அஃபேரோட ரிலேட் பண்ணி நிறைய கேட்டிருக்கான். இப்ப ரீசெண்டாவும் இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப சீர்கேட்ல இருக்கிறதுனால அதுல இருந்து கேள்விகள் அதிகப்படியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நடப்பு நிகழ்வுகளுக்கு பொருளாதாரத்தோட தான் சம்பந்தப்படுத்த முடியும் ஈஸியா. சோ நடப்பு நிகழ்வுகளை பொருளாதாரத்தோட சம்பந்தப்படுத்துறதுனால இதுல இருந்து இந்த முறை 5 கேள்வி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அல்லது அதே 4 கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இயற்பியல் மற்றும் வேதியியல் பாத்தீங்கன்னா 12 கேள்வி, 7 கேள்வி, 10 கேள்வி. அப்ப இயற்பியல்ல இருந்து தான் கேள்விகள் அதிகமாக வரும் கம்பேர் டு வேதியியல். சோ நிறைய கேள்விகள் இதுவரை 7 கேள்விக்கு மேலதான் கேட்டிருக்கோம். அப்ப இந்த வருஷமும் கிட்டத்தட்ட 10 கேள்விகள் இதுல இருந்து எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்கு. தாவரவியல் மற்றும் விலங்கியல்ல 6, 7, 5. சோ குறைஞ்சிட்டு வந்திருக்கு, குறைஞ்சு ஏறி வந்திருக்கு. சோ இந்த முறை ஒரு 6 கேள்வியோ இந்த முறை ஒரு 6 கேள்வியோ அல்லது ஒரு 7 கேள்வியோ எதிர்பார்க்கலாம் தாவரவியல் மற்றும் விலங்கியல்ல. கணிதம் பாருங்க 6, 7, 8 அதிகரிச்சுட்டு தான் போயிருக்கு. அப்ப இதே இந்த வருஷமும் கணிதத்துல 8 கேள்வியோ அல்லது 10 கேள்வியோ எடுக்கலாம். பொது தமிழ்ல 12, 7, 9 கேள்வி தான் கேட்டிருக்கான். சோ இந்த முறையும் 9 அல்லது 10 கேள்விகள் எதிர்பார்க்கலாம் பொது தமிழ்ல. ஆங்கிலத்தை பொறுத்தவரையும் கடந்த 2 வருடமா தான் கேட்டிருக்கான். 2017 கேட்கல. சோ ஆங்கிலத்தை பொறுத்தவரையும் 4, 3 கேள்விகள். அப்ப இந்த வருஷமும் ஒரு 4 கேள்விகள் வரும். சோ உளவியல் ஆப்வியஸா 30 கேள்விகள் வரதான் போகுது. சோ இதுதான் கடந்த ஒரு 3 வருஷத்துல கேள்விகள் கேட்டதற்கான இது. இதை பொறுத்து நீங்களாம் வந்து டிசைட் பண்ணிக்கணும். இந்த பொது அறிவு நான் ஏன் வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சம்பந்தப்படாத இந்த முக்கிய தினங்கள், முக்கிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எங்க இருக்கு அதெல்லாம் கேட்பாங்களா, அந்த இந்த பொது அறிவு. அதனாலதான் சொல்லல. இந்த முறை அதுல இருந்து ஒரு 4 கேள்விகளோ இல்ல 3 கேள்விகளோ வரலாம். ஓகேங்களா? சோ நீங்க கடந்த முறை क्वेश्चन பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்கன்னு கம்பேர் பண்ணி படிங்க. அப்பதான் ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஒரு ஐடியாவே இல்லாத இருப்பீங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்ப குடிமையியல் ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கான். அப்ப குடிமையியல் கடைசியா படிச்சுக்கலாம், அது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு அதை ஓரம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இயற்பியல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், வரலாறு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், இதே பொது தமிழ், கணிதம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த क्वेश्चन ஸ்பிளிட் அப் உங்களுக்கு வச்சிருக்கேன். சோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்ப நீங்க முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிக்கணும்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் சிலபஸும் சொல்லியிருக்கேன், क्वेश्चन ஸ்பிளிட் அப்பும் சொல்லியிருக்கேன். ஒரு சஸ்பென்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன சஸ்பென்ஸ்னு பாத்தீங்கன்னா, இலவச மாதிரி தீர்வுகள்னு தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. சோ இலவச மாதிரி தேர்வுகள் நாங்க நடத்த போறோம். சோ அந்த இலவச மாதிரி தேர்வுகள் எப்படி இருக்கும், அதை பத்தின டீடைல்ஸ் என்னென்ன, எத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் எங்க அகாடமி சார்பில் பிசிக்காக, அதே மாதிரி இலவச மாதிரி தேர்வுகள் கேள்விகள் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் படிக்கணும், இப்படியாப்பட்ட டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோல நாங்க சொல்ல காத்துட்டு இருக்கோம். எங்க வீடியோக்காக காத்திருங்கள், அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.